நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்தியா வித் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. யாரும் இந்த கமெண்ட்ல வந்து இன்டர்நேஷனலில் பற்றி பேசுகிறா அப்படின்ட்டுலாம் கதற வேண்டாம். ஸோ அது கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இஸ் ரியலி ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஓவர்ரேட்டட்? என்ன அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதும் போயிட்டு இருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு டாக் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னலில் வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ அவர் பெருசாக இன்னும் நல்லா பண்ணலை. ஆப்வியஸ்லி ஒரு சில மேட்சஸ் அங்கங்கே ஒரு 100 பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சில நாக்ஸ் பார்த்தோம். பட் ஆனால் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இன்டர்நேஷ்னலில் கொடுக்கப்படவும் இல்லை. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் அவர் வந்து பெருசாக விளையாடவும் இல்லை. அவருக்கு எங்கெங்கெல்லாம் நல்லா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஐபிஎல்ல வந்து ரொம்ப நல்லா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆப்வியஸ்லி அவர் தான் சிஎஸ்கேவோட ஓப்பனராக இருக்காரு. அங்கே அவரால் என்ன முடியுமோ அதை ஒவ்வொரு சீசனும் காட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் டொமஸ்டிக்ல வந்து மகாராஷ்டிரா டீமுக்கு அவர் தான் கேப்டனாக இருக்காரு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயசாரே, சையத் முஸ்தக் அலி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். 200, 100, 150 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எஸ், எதுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் ஓவர்ரேட்டட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல விக்ராந்த் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், முன்னாள் கிரிக்கெட்டர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாலாம் ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னும் அவர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிளேயர் மாதிரியே இல்லை. இன்னும் அவர் இன்டர்நேஷனல் அளவுக்கு பெருசாக அவர் விளையாடவே இல்லை. அதுக்குள்ள சிஎஸ்கே தூக்கி ருத்ராஜ் கெய்க்வாட்ட கேப்டன்சிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் சொல்லியிருந்தாரு, ரிஷப் பண்ட் தான் அடுத்த சிஎஸ்கேவோட கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வைரலாக போனுச்சுல்ல, அது வந்து அவர் தான் சொன்னாரு. எஸ், அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுருக்காரு. இதை தாண்டி இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் சோசியல் மீடியாவில் போனுச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரியலி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓவர் ரேட்டட் தான், அவரால் ஐபிஎல் நல்லா விளையாட முடியுது, ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் குவாலிட்டி பவுலிங் அகைன்ஸ்ட் தான் நல்லா ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு கரெக்டான போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கொடுத்த வாய்ப்புலையும் அவர் ஒரு சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவற விட்டாருங்கிறது உண்மைதான். ஏன் நான் அதை அப்படி சொல்றேன்னா, அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கலாம், பட் ஆனால் அதாங்க உண்மை. ஏன்னா அவ்வளோ இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே அந்த ப்ளூ ஜெர்சியை போடணும், இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பனர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலுமே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாய் சுதர்சனுக்கு ரீசெண்டாக வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு அவர் எப்படி யூஸ் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் அவரும் ஒரு ஓப்பனர் தான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஓப்பனர் தான், சுக்மன் கில் ஒரு ஓப்பனர் தான், இன்னும் ரோஹித் சர்மா எத்தனை வருஷத்துக்கு விளையாட போறாருன்னு தெரியல, அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனர் தான். ஸோ இதை தாண்டி வந்து ரஜத் பட்டிதார திடீர்னு அன்னைக்கு வந்து ஓடிஐயில் ஓப்பனிங் ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டைம் வந்து ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற கன்சர்னால தான். ஸோ இன்னும் நிறைய ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் லெவலில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தோ நிறைய ஐபிஎல் டீம்ஸ்லேயே நிறைய நல்ல ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் வர 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 அப்போல்லாம் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டீமில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னப்பா ருத்ராஜ் உனக்கு தான் நாங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம், நீ ஆனால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டீமை விட்டு தூக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி இந்தியாவை லீட் பண்ணியிருக்காரு ஏஷியன் கேம்ஸில், எல்லாமே நமக்கு தெரியும். அடுத்த லீடராக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவர் லீடர்ஷிப்பும் நல்லா பண்ணிக்கிட்டுலாம் இருக்காரு தான். ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக கிடையவே கிடையாது. ருத்ராஜ் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். பட் அதுக்காக அவர் ஓவர் ரேட்டட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவரை வந்து பெருசாக அந்த அளவுக்குலாம் இன்னும் யாரும் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவரோட வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணாரு அப்படின்னா தானே. இப்போ சுக்மன் கில்லுக்கெல்லாம் கண்டினியூஸாக எவ்வளோ வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்க, சூரியகுமார் யாதவுக்குலாம் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தீங்க, அவ்வளோ வாய்ப்பெல்லாம் வந்து இன்னும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து கிடைக்கல. ஈவன் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் ஒரு ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கூட பண்ணப்படலை. ஸோ அதுக்குள்ளே அவர் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓவர் ரேட்டட் அப்படின்னு வைக்கிறது வந்து என்னால் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்தில் அண்டர் ரேட்டடா அப்படின்னா அதுவும் கிடையாது, அவர் அண்டர் ரேட்டடும் கிடையாது. ஓகே, அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் அந்த நான் ஃபர்ஸ்ட்லேயே பேசின மாதிரி அந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று மொஹித்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர். அவர் எழுதியிருந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன அப்படின்னா, அவர் ஏன் நான் நார்த் இந்தியான்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, அவர் ஒன்று சூப்பராக எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இன்கேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நிறைய பிளேயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம எப்படி இப்போ ஒரு சஞ்சு சாம்சனை நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோமோ அந்த நிலைமைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று எழுதியிருந்தார். அது படித்தப்போ தாங்க எனக்கு ஆகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் இப்படி தான் என்ன மாதிரி ஒரு டேலண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். பட் சஞ்சு சாம்சனோட டேலண்ட் இப்போ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் நான் சொல்கிறேன் பெருசாக இன்னும் வெளிப்படவே இல்லை. ஏன்னா அவரால் எல்லாமே முடியும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப் குரூப்பில் ஒரு கேப்டனாக இருந்திருக்க வேண்டியவர் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில். ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக போயிட்டு இருக்கிற டைமில் காரணம் அவரோட இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் ருத்ராஜுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னா அவர் வேற வழியே இல்லை, விளையாட்டு தான் ஆகணும். அண்ட் ஃபைனலி இந்த ஐபிஎல் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். பிகாஸ் T20 வேர்ல்டு கப் வரப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமா ஒரு புது டீமை வச்சு தான் T20 ஆடிட்டு இருக்காங்கிற பட்சத்தில் அதே மாதிரி டீமோட தான் போவாங்க. ரோஹித்துக்கோ விராட்டுக்கோலாம் T20 வேர்ல்டு கப்ல பெருசாக வாய்ப்புகள் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, அதுதான் நடக்கும். ஏன்னா அந்த 1.5 வருஷமா ஒரு டீமோட விளையாடிட்டு புதுசாக இன்னொரு டீமை உள்ள எடுத்துட்டு வர்றதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் யாரு ஓபன் பண்ண போறா, ஏன்னா ஜெய்ஸ்வால் கில் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு முடிவு பண்ணோம். எஸ் டீம்ல இருந்தாலும் 11ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஐபிஎல் வேற மாதிரி ஆடி ஆகணும். 2021 சீசன் எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இருந்துச்சோ அது மாதிரி ஒரு சீசன் வர 2024 சீசனா இருந்தால் மட்டும்தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11லே வந்து பார்க்கலாம். எஸ் ஒரு சீரியஸான டாக் தான் இது. கண்டிப்பா நான் பேசணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பிகாஸ் அவர் எல்லாருக்குமே பிடிக்குது. அவர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இவர் ஒரு பிளேயரே இல்லைன்னு சொல்றாங்க சில நார்த் இந்தியன்ஸ். ஓகேவா, பிகாஸ் அது அந்த மும்பை சிஎஸ்கே பிரச்சனைனால தான். பட் ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டைம்ல இப்படிதான் நம்ம சஞ்சு சாம்சனுக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோங்கிற அந்த ஒரு இதை தான் வந்து கொடுக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப் மக்கள்.